சீர்பாதம் தாங்கிகள், ஸ்ரீபாதம் தாங்கிகள், திரு தெய்வம் அதை தாங்கி வருபவர்கள்தான் ஸ்ரீபாதம் தாங்கிகள். இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கான உற்சவம் தான் இன்றைக்கி சென்னை பீமண்ணப்பேட்டையில் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி மற்றும் பாஷ்யகார்லு தேவஸ்தானத்தின் சார்பில் இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் மொத்தமாக ஒரு குழுவாக இருந்து இதை நடத்துகிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சின்ன கேடயத்தில் பெருமாள் எழுந்திருள்னா கூட அதை ஸ்ரத்தையாக சரியான முறையில் அதை கட்டி சரி பண்ணி அந்த கேடயங்கள்லாம் எந்த பெரிய கோயிலாக இருந்தாலும் சின்ன கோயிலாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று உண்டு. சரியான முறையில் அதை மெயின்டைன் பண்ணி பார்க்க வேண்டியது இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள். அதை சரியான முறையில் அவங்களும் ஒரு தனிப்பட்ட முறையில் எப்படியோ ஒரு ஆடை இல்லாமல் இந்த கோவிலுக்குன்னு ஒரு நேர்த்தியான வேஷ்டியும் அது மேலாடையுமா இருந்து அவங்க நல்லபடியாக அதை ஸ்ரத்தையோடு பண்ணிட்டுருக்கிறது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது. அதே மாதிரி பெருமாள் அலங்காரத்தை பாருங்கள், வாசனையான புஷ்பங்களும் துளசியும் அர்ச்சகர் சேர்க்கறதுன்றது அவங்களோட ஸ்ரத்தை. அந்த விஷயத்தை அவங்க சரியான முறையில் பண்ணுறாங்க. இப்படி இந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் பண்ணுறதுக்கு திருக்கோயிலோட நிர்வாகமும் இது பெரிய ஒரு நல்ல விஷயம். இது மேலே மெயின்டைன் பண்ணுறவங்க 100% கரெக்டாக இருந்தால் தான் அது எல்லா சபார்டினேட்ஸும் சரியாக இருக்க முடியும். அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அக்கறையை காட்டுது. சரியான முறையில் சரியான நேரத்தில் அதை எழுந்தருளை பண்ணுறாங்க. இந்த கோவிலில் இவங்களுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கான உற்சவ மரியாதை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தோடு அவங்க வந்திருந்து எல்லாருமா அந்த விசேஷத்துலேயும் பங்கெடுத்துட்டு பெருமாளை சேவித்து அந்த ஆர்த்தி தரிசனத்தையும் பார்த்து மாலை மரியாதைன்றது அவங்களுக்கான ஒரு குடும்பத்துக்கும் சேர்த்து விடுறாங்க. அது நிர்வாக பொறுப்பாளர் திறமையான வகையில் செயல்படுறாங்கன்றது காட்டுறது. கோவில் திருவிழாவில் பங்களிப்புன்றது மாலை மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஒருவர் உள்ளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அதுபோல் இந்த திருவிழாவில் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் சிறப்பான முறையில் இருக்கிறதுனால இந்த கொடையெல்லாம் பாருங்கள், பெருமாள் எழுந்தருள் பண்ணும்போது எவ்வளோ சுத்தமான கொடை, அதை நல்ல முறையில் பராமரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கோவிலில் பூ கட்டுறவங்க கோவில் வாசலில் அவங்களுக்கான வியாபாரம் நடக்குது. பலரை கனெக்ட் பண்ணியிருக்கு ஒரு கோவில் திருவிழான்றது. இந்த கோவில் நிர்வாகம் பண்ணுறவங்களுக்குன்னு வெளியில் வந்தோடனே அந்த ஆரத்தி முறைப்படி நடந்துட்டுருக்கு. எல்லோரும் நேராக இந்த மாதிரி சேவையை சேவிக்கணும். சின்ன மூர்த்தியாக இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்குது. சரியான முறையில் நிர்வாகம் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. எல்லோரும் இந்த மாதிரி கோவில்களுக்கு நேராக தரிசனம் பண்ணணும். ஓம் நமோ வெங்கடேசாய.